எப்படி? நான் சொல்லல கழுத்துல இருக்கிற தாலியையே கண்டிப்பா அவ கழட்டுவான்னு. எப்படி? ஏன் கழட்ட மாட்ட? நீ ஏன் பார்வதி? சரியா சொன்னேனா? ஆமா ஆண்டி, பார்வதிய நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல ஆண்டி. ஆமா, நானும் பார்த்ததில்ல. அதான் என் பார்வதி. என்ன அப்படி பாக்குற? என்ன என் கௌரவத்தை நீ என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்ல. அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் நான் விட்டு கொடுத்துருவேனா? புரியலையா? சொல்றேன். இங்க நடந்த எல்லாமே நான் போட்ட பிளான் தான். நீ ஆதிக்கு பொண்ணு பார்க்க கிளம்புன உடனே எப்படியும் ஒரு ஜமீன் பொண்ணு தான் பாப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்னடான்னா எனக்கு வசதியா என் ஃப்ரெண்டு ஜெகதீஸ்வரியோட பொண்ணை பார்த்த. நீ ஜெகதீஸ்வரிய பார்த்துட்டு வந்ததும் அவ எனக்கு கால் பண்ணா. நான் அவகிட்ட சொல்றத மட்டும் செய்யின்னு சொன்னேன். அவளும் அப்படியே பண்ணிட்டா. ஹாய் ஜெகதீஸ்வரி, எப்படி இருக்க? பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ஐ அம் குட் அகிலா. ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கடைசியா நீலா பர்த்டே அப்போ பார்த்தோமே. ஹேய், கடைசியா பார்த்த இடத்த கூட நீ நல்லா ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்க. சூப்பர். அகிலா, உன் மருமக பார்வதி இல்ல, அவ என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தா. ஓ, அங்க வந்துட்டாளா? ஹேய், அவ வந்தது உனக்கு தெரியுமா? இந்த விஷயத்துக்கு இங்க இருந்து கிளம்புனது எனக்கு தெரியும். உன்கிட்ட வந்துட்டாளா? அகிலா, என்னதான் நடக்குது? அவ வந்து எதோ பேசுறா. ஓம் பையனுக்கு ஏன் மகளை பொண்ணு கேட்டு ஓ மருமகளே வந்து பேசுறா. என்ன இதெல்லாம்? என்ன பண்றது? நான் அவளுக்காக ஒரு முடிவு பண்ணிருந்தேன். அதுக்குள்ள அவ அவசரப்பட்டு வேற ஒரு முடிவு எடுத்துட்டா. இப்போ அவ கேட்ட விஷயத்துக்கு நீ அவகிட்ட என்ன சொன்ன? ஹேய், எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. நான் அவகிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? நான் எதுவா இருந்தாலும் உன்கிட்ட பேசிட்டு தான் நான் அவளுக்கு பதில் சொல்லணும்னு நான் யோசிச்சுட்டு பொறுமையா பதில் சொல்றேன்னு நான் அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். இப்போ நீ சொல்லு, நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? பார்வதி, நான் அவளை எப்போ மருமகளா ஏத்துப்பேன்னு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை ஏத்துக்கலான்னு நான் முடிவு பண்ணப்பதான் சுந்தரம் அவளுக்கு வளர்த்த அப்பாதான். பார்வதியோட பெத்த அப்பா வேற யாரோன்னு அவ பிறப்பிலேயே ஒரு ரகசியம் இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இதுல உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அந்த நேரத்துலதான் பார்வதி நவகிரக தோஷத்துல என் உயிரை காப்பாத்தி அவ பிறப்பு ரகசியத்தை நாங்க யாருமே அவகிட்ட கேட்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை மருமகளா ஏத்துக்கிட்டேன்னு அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவ எதேதியோ யோசனை பண்ணி இப்படி ஒரு முடிவெடுத்து எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டா. ஜெகதீஸ்வரி, நாம ஒரு பிளான் பண்ணி அவளுக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா? அதெல்லாம் சரி அகிலா. இப்போ நான் என்ன பண்ணணும்னு அத கொஞ்சம் சொல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா?
ஆதியாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா என்கிட்ட அத ரகசியமாவே மறைச்சு வச்சிருந்தா. அதனால நானும் அவள மருமகளா ஏத்துக்கிட்டேங்கிற அந்த நல்ல விஷயத்த மறைச்சு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சரி, இப்போ நீ நான் சொல்றத செய். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. உன் பொண்ணையும் ஒத்துக்க சொல்லு. உனக்கு சம்மதம்னு நீ அவகிட்ட போன் பண்ணி சொல்லு. சரி அகிலா, நீ இது வரைக்கும் எதை கேட்டும் நான் நோன்னு சொல்லதில்ல. நீ ஒரு வேலை பண்ணு. பார்வதி வீட்டுக்கு வந்ததும் உன் மொபைல்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. நான் உன் மொபைலுக்கே கால் பண்ணி அவகிட்ட பேசுறேன். சரியா? சூப்பர் ஜெகதீஸ்வரி. கீர்த்தனா கீர்த்தனாக்கு ஒன்னும் ப்ராப்ளம் ஆயிடாதுல்ல? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அகிலா. தேங்க்ஸ். ஆதி முடிவை சொன்னதுக்கு அப்புறம் ஜெகதீஸ்வரியும் கீர்த்தனாவும் இங்க வந்தாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் உன்னையும் ஆதியையும் இந்த மேடையிலேயே எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பிளான் பண்ணோம். ஆனா இதுல உனக்காக அக்னி பரீட்சையை நடத்தலான்னு சொன்ன கீர்த்தனாக்கு பெரிய மனசுதான். பார்வதி such a interesting character ஆண்டி. எஸ், என் மேல இருக்கிற விசுவாசத்துல என் கௌரவத்தை காப்பாத்த பார்வதி இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. புரியுது ஆண்டி. ஆனா இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் ஆண்டி. ஆதி மேல பார்வதிக்கு இருக்கிற காதலை வெளிக்கொண்டு வந்தா பிரச்சனை முடிஞ்சிரும். என் கௌரவத்துக்காக தான் இந்த கல்யாணத்தையே நடத்துறா. அவ்வளோ ஈஸியா இந்த அகிலாவோட கௌரவத்தை பார்வதி விட்டு கொடுத்துடவே மாட்டா. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆண்டி. பார்வதி ஒரு சாதாரண பொண்ணு. அவளால சின்னதா தூண்டி விட்டாவே போதும். என் புருஷனை என்கிட்ட விட்டுருன்னு அழுதுருவா. ஆமா ஆண்டி, நீங்க வேணா பாருங்க. என் ஆதியை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு பார்வதிய நான் கெஞ்ச வைக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒரு சாதாரண பொண்ணு கிட்ட அது நடக்கும். அது பார்வதி கிட்ட நடக்காது. ஆண்டி, நாளைக்கு முதல் வேலையா பார்வதி முன்னாடியே ஆதி கூட போட்டோ எடுக்கிறங்கிற பேர்ல நெருங்குற மாதிரி நடிக்கிறேன். அப்பவே பாருங்க, அவ கண்ணுல பொசசிவ்னஸ் வெளியில வந்துரும். பார்வதி பொசசிவ் ஆக மாட்டா. சரிங்க ஆண்டி. இப்ப வரைக்கும் பார்வதி டைவர்ஸ் தரேன்னு சும்மா வாயால தானே சொல்லிட்டு இருக்கா. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் ஆதியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன். அப்ப பாருங்க, பார்வதி ஆடி போயிடுவா. இல்ல, நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னா அவ போடுவா. சரி, ஓகே ஆண்டி. டைவர்ஸ்க்கும் ஒரு படி மேல போய் ஜீவனம்சம் எதுவும் கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் உனக்கும் ஆதிக்கும் எந்த ஒட்டு உறவு கிடையாதுன்னு கையெழுத்து போட சொல்லுவேன். அப்போ என்ன அகிலா, உன் பார்வதி இதுலயாச்சும் மாட்டுவாளா? இல்ல ஜெகதீஸ்வரி, பார்வதியா அவ துணிஞ்சு அதுலயும் கையெழுத்து போடுவா. சரிங்க ஆண்டி. பார்வதி அந்த 2 பேப்பர்ல கையெழுத்து போட்டாலும் தமிழ் பெண்களோட முக்கியமான சென்டிமெண்ட் பாயிண்ட் ஒன்னு இருக்கு. அதுல நான் கை வைப்பேன். தாலி. ஆதி என் கழுத்துல தாலி கட்டணும்னா உன் கழுத்துல ஆதி கட்டின தாலி இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன்.
அத கழட்டி கொடுங்கன்னு கேப்பேன். சரியான செக்கு கீர்த்தனா. என்ன அகிலா, எந்த பொண்ணாச்சும் தான் புருஷன் கட்டின தாலிய கழட்டி கொடுப்பாளா? யோசிச்சு பாரு. நான் தாலிய கேட்டதும் கழட்ட மாட்டேன்னு சொல்லி கதறுவா. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தாலி தானே ஆண்டி எல்லாமே. கீர்த்தனா, நீ போடுற கணக்கு எல்லாமே பார்வதி முன்னாடி பொய்யாகி போயிடும். நீ சொல்றது சாதாரண பொண்ணுங்க கிட்ட நடக்கும். ஆனா பார்வதி எனக்காக அவ கழுத்துல இருக்கிற தாலிய கூட கழட்டுவா. எம்ஏ சைக்காலஜி படிச்ச நான் சொல்றேன், பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு உயிரை கூட கொடுப்பா. ஆனா தாலிய கண்டிப்பா கழட்டி கொடுக்க மாட்டா. பார்வதிய முழுசா படிச்ச நான் சொல்றேன், எனக்காக பார்வதி எதை வேணாலும் செய்வா. அவ கண்டிப்பா தாலிய கழட்டி கொடுப்பா. ஆனா என் கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆண்டி உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு ஆள் இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறேன். ஆண்டி, பார்வதி தான் உங்க மருமக, நீங்க தான் பார்வதியோட மாமியார். கண்டிப்பா. அதான் ஏற்கனவே முடிவான விஷயம் தானே கீர்த்தனா. என் மனசுல அந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா பார்வதி மனசுலதான் ஏதோ குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக நீ எல்லாத்தையும் இழக்க ரெடியா இருக்கும்போது நான் எப்படி பார்வதி உன்னை இழப்பேன்? அம்மா, பெரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இப்ப பேச்சு மாறக்கூடாது. பார்வதி, ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி என்னைக்குமே பேசின பேச்சில இருந்து மாற மாட்டா. நல்லா யோசிச்சு பாரு. உன்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்? ஆதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். வேற ஒரு பொண்ணோட பண்ணி வைக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நான் கொடுத்த சத்தியத்தை மாறாம உன் கண்ணு முன்னாடியே உன் இஷ்டப்படியே ஆதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நடக்க போற கல்யாணம் ஆதிக்கும் உனக்கும் தான் பார்வதி. என்ன என் ஆதி கல்யாணம் என் கண் முன்னாடி நடக்கல. ஒரு தாயோட ஆசை. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் சர்ப்ரைஸா பண்ணி வைக்கலாம்னு நான் நினைக்கும் போது ஆதியை விட்டு நீ பிரியறேன்னு எனக்கு ஷாக் கொடுத்த. ஏன் பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ஒரு வருஷமா சொல்லாம மறைச்சிங்கல்ல, அதுக்குதான் நான் இப்படி ஒரு சின்னதா பழி வாங்கிட்டேன்.
பார்வதி, நீ என்ன என்கிட்ட எதிர்பார்த்த? மனசார என்னோட பரிபூர்ண சம்மதத்தை தானே? அது கிடைக்காதுன்னு நீயே ஒரு முடிவு பண்ணி ஆதிக்கு இன்னொரு பொண்ணு பாக்குற அளவுக்கு துணிஞ்சிட்ட. இத பாரு, நானே சொல்றேன், என் பரிபூர்ண சம்மதத்தோட ஆதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆதி, அம்மா, நீ இவ கழுத்துல தாலிய கட்டு. அம்மா கலங்கிட்டாங்க ப்ரோ. ஐயே, என்ன எல்லாரும் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க? ஐஸ்வர்யா, ஆண்டி, பார்வதிய கூட்டிட்டு போய் நல்லா அலங்காரம் பண்ணி அவளை கூட்டிட்டு வா. ஆண்டி, நானும் போகவா? ஓகே, போ. ஓம் பிரகிருத்யே நமः, ஓம் விக்ருத்யே நமः, ஓம் வித்யாயே நமः, ஓம் சர்வபூத ஜெகத்பிரதாயே நமः, ஓம் சர்வாத்மே நமः, ஓம் வித்யே நமः, ஓம் சர்வமே நமः, ஓம் பரமாத்மகாயே நமः, ஓம் ஆத்மே நமः, ஓம் சத்மாத்மே பொண்ணும் அப்படியே மாலையை மாத்திட்டு ஓம் கமலாயே நமः, ஓம் காந்தாயே நமः, ஓம் காமாயே நமः, ஓம் ஈரோட சம்பவாயே நமः, ஓம் அனுகிரகப்பிரதாயே நமः, ஓம் புத்தயே நமः, ஓம் அனகாயே நமः, ஓம் புத்தயே நமः, ஓம் महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्नो विष्णुं प्रचोदयात् ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गं प्रचोदयात् केटिमलं मांगल्यं धन्तुनाने नामम जीवन हेतुना कंठे पद्माभि सुभगे बन्धेव शरधां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते श्रीर्वशस्व मायुष्ये आरोग्ये माविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सर्वाणं भवति सदायु पुरुषच्छदेन्द्रियायुर्देवे प्रिये प्रतिष्ठति சந்தோஷமா இருங்க. எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையா இருங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன்,
நான் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு.